ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலையும் கர்த்தரை நாம் நோக்கி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம நோக்கி பார்ப்போமாக. அப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே. அப்பா, நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, தேவன் தகப்பனே ராஜா. அப்பா, எங்களை இம்மட்டுமாய் தகப்பனே 6 மாதங்கள் இந்த வருடத்திலே தேவன் எங்களை காத்து வழிநடத்தி வந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த 7வது மாதத்திலும் அப்பா 1வது வாரத்தை கடக்க தேவன் நீங்க எங்களுக்கு கிருபை பார்க்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, தேவ ஆவியானவர் தாமே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இம்மட்டும் கைவிடா தேவன் எங்களை இனியும் நடத்தி செல்ல வல்லவரா இருக்கீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை பகுதி முழுவதுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்தாங்க. தேவ பிரசன்னத்தால எங்களை மூடுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நாம் இன்று பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்திற்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம முதலாவது ஒரு பாடலை பாட போகிறோம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். நம் இம்மட்டும் இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். இனியும் அவரையே நம்பிக்கையாய் நங்கூரமாய் பற்றி கொள்ளுவோம். உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உதவி பெற்றேன் பாடி உம்மை
விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரன் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிகன மகிமைக்கு பாத்திரர் நம் ஆண்டவர் ஒருவரே. அவரே நம்முடைய பலனும் நம்முடைய கேடகமா இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்தது போல பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலமா இருக்கேன் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். இந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் பயமில்லையே. உற்சாகமா இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே
பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நடத்துவார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹalleluya, praise the Lord. நம்மளை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயமும் ஒரு கலைப்பும் ஒரு கலக்கமும் கிடையாது. நாம் அந்த ஸ்டான்ஸால பார்க்கிறோம், பாதைகள் எங்கும் தடை கற்கள் இருக்குது, தாமதம் மட்டுமே நமக்கு இப்போ பதிலாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்குது, அநேக காரியங்கள் அப்படியே நிற்பது போல காணப்படுகிறது. ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நிச்சயமாய் நம்மளை நேர் வழியாய் நடத்தி நம்மளை மேலோங்க செய்வார் என்பதை நாம் விசுவாசிப்போமாக. இந்த நாட்களிலே இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென். நம் வேதத்திலே பார்க்கிறோம், அன்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடன் ஆண்டவர் அவர்கள் மத்தியில இருந்து அந்த எரிகின்ற அக்கினியிலிருந்து விடுவித்து அவர் அவர்களை காத்தது போல இந்த நாட்களிலும் இந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் நம்மையும் காக்க வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற
வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் தகப்பனே. எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் அப்பா எங்களை விட்டு பிரியும் வரை உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் எத்தனை முறை அப்பா உம்மிலிருந்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் இடறினாலும் அத்தனை முறையும் எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை நடத்துகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பாவி என்று எங்களை ஒரு பொழுதும் தள்ளிடாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை போல தேவன் யாரும் இல்லை ராஜா. உம்மை போல அழகுள்ள தேவன் வேற ஒருவரும் இல்லை ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus, thank you Father. அப்பா எங்களை ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை காத்து வழிநடத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆயிரங்கள் பார்த்தாலும் அப்பா அநேக ஜனங்களை பார்த்தாலும் உம்மை போல அழகுள்ள தேவன் வேற ஒருவரும் இல்லை ராஜா. உம்மை போல நல்ல தேவன் வேற ஒருவரும் இல்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. Thank you Jesus, thank you Jesus, thank you Father. அப்பா ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Jesus, hallelujah. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட
பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. Thank you Jesus, thank you Father. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் தகப்பனே, உம்மை போல ஒரு அழகுள்ள தேவன் ஒருவரும் இல்லை ராஜா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ராஜா. எங்களுக்காக அப்பா தேவன் நீங்க இறங்கி வந்து எங்களுடைய பாவத்திற்காக எங்களுடைய அக்கிரமத்திற்காக தேவன் நீங்க அடிக்கப்பட்டீங்க. நீங்க அப்பா சிலுவையில் அரைச்சிங்க ராஜா. எங்களுக்காக தகப்பனே, எங்களை தகப்பனே மீட்பதற்காக அப்பா தேவன் நீங்க அடிக்கப்பட்டீங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை போல அப்பா எங்கள் மேல அன்பு வைக்க ஒருவரும் இல்லை ராஜா. இந்த உலகத்துல நாங்கள் அநேக பேரை பார்த்தாலும் அநேகர் எங்கள் மேல அன்பா இருப்பது போல தோன்றினாலும் அப்பா தேவன் உண்மை போல அழகுள்ளவரும் அன்புள்ளவரும் ஒருவரும் இல்லை ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க நன்றி ராஜா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க நன்றி ராஜா. எங்களுக்காக மரித்தீங்க நன்றி ராஜா. எங்களுக்காக அப்பா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க நன்றி ராஜா. எங்களுக்காக மீண்டும் வருவேன் என்று சொன்னீங்க நன்றி ராஜா. இந்த நாட்கள்ல அப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் அநேக அப்பா சூழ்நிலைகள் தகப்பனே ராஜா உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிறது போல தோன்றுகிறதாலும் அப்பா நாங்கள் இன்னும் அநேக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா அநேகரை உமக்குள்ளாக கட்ட இன்னும் நாங்கள் அப்பா இந்த தேசத்திலே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா எழுப்புதல் உண்டாகுவாரு நாங்கள் அப்பா செயல்பட தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் தகப்பனே ராஜா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகளில் இருந்து வெளியே வந்து அப்பா விரைவில் நாங்கள் சபையிலே வந்து விடுதலையா ஆராதிக்க ஜெபிக்க தேவன் தாமே கிருபை பாடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவன் தாமே எங்களுக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருந்து எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா நீங்க நடத்துமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்துல நாங்கள் முழுதுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேலை விசேஷமா தகப்பனே மீது இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிறோம். தேவாவினத்தாமே எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும்படியா கேட்கிறோம். எல்லாவற்றும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆராதனை வேளையிலே தேவனுடைய கரம் நம் மீது இருந்தது. அவருடைய பிரசன்னத்திலே நாம் கழிவு வந்தோம். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவநாமம் மகிமை அடைவதாக. 24 hours செயின் ப்ரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 22 பேருக்கு மேல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விரைவாய் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கொரோனா பாதிப்புகளிலிருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிற்கு, தேசத்திற்கு, உலகத்திற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவன் தாமே இந்த அற்புதத்தை செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மாலை 6 to 7 மணி வரைக்கும் நமக்கு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிறது. அதையும் ஞாபகம் வைத்து அதில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமம் மகிமையடைவதாக. இப்பொழுதும் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், நம் வழிகளில் நம்மை காப்பவர், என்றும் நம்மை நடத்திடுவார், என்றும் நம்மை நடத்திடுவார். தடைகளும் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில், தடைகளும் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், நம் வழிகளில் நம்மை காப்பவர், என்றும் நம்மை நடத்திடுவார், என்றும் நம்மை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீராவியாதியினால் உலர் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீராவியாதியினால் உடல் தளர்ந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், நம் வழிகளில் நம்மை காப்பவர், என்றும் நம்மை நடத்திடுவார், என்றும் நம்மை நடத்திடுவார். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாளிலே உன் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் எங்களை மனதால் ஒன்று கூட்டி இந்த கர்த்தாவே ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இந்த மீடியா மூலமாக கர்த்தாவே எங்களை இணைத்தமைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் படைத்ததான காணிக்கை தசமபாகத்தை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு நீ திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மற்றும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நாச மோசங்களுக்கும் அனாவசிய செலவுகளுக்கும் விலைக்கு காப்பீராக. ஆண்டவரே, சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசு, உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவ நாமம் மகிமையடைவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In English we read it, after these things the word of the Lord came unto Abraham in a vision, saying, fear not, Abraham, I am your shield and your exceeding great reward என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அதை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். விசேஷமாக அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே கேட்கிற, ஆண்டவரே, நீ எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி பேசுவதை நாம் பார்க்கிறோம்.
அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன தெளிவே என்று சொன்னது கேட்டாம எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொன்னவுடன் கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் அவனுக்கு உண்டாகிறது. அவர் சொல்கிறார், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, உனக்கு பிள்ளை உண்டாகும் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார் என்று 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. 6வது வசனத்திலே ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசத்தை குறித்து தான் நான் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் விசுவாசித்தான். அவர் சொன்னதை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தான், அவர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். விசுவாசிக்கிறோமா இல்லையான்னு ஆண்டவர் அடுத்தது டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேடகம்னா என்ன, இந்த மகா பெரிய பலன்னா என்ன என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த ஷீல்டு இஸ் அ டிஃபென்ஸ். ஷீல்டு நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடியது. த ரிவார்ட், அது ஸ்ட்ரென்த், அது நம்மளை பலப்படுத்தக்கூடியது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Deuteronomy chapter 33 verses 29. உபாகமம் 33:29 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நமக்கு கர்த்தர் கேடகமாயும் பட்டயமாயும் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடகம் நம்மை தற்காத்துக்கொள்ளும், பட்டயம் அதை கொண்டு நாம் எதையும் ஜெயிக்க முடியும், அவைக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பலன். பட்டயம் என்பது ஒரு ஆயுதம், ஆயுதம் என்பது ஒரு பலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், மகிமை பொருந்திய அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். அப்போ இந்த கேடகம் பட்டயம்னா என்னன்னு நாம் இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். வேதமே தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எபேசியர் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதில் குறிப்பாக 16வது வசனம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6:16-17. Ephesians chapter 16 and 6 verses 16 and 17. பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவளாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி ஒரு அருமையான தெளிவான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்னென்று சொன்னால், விசுவாசம் என்பது கேடகம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுதான்
நமக்கு தேவை. நம்ம உபாகமத்தில் வாசித்தோம் அல்லவா, கர்த்தர் நமக்கு தேவன் ஆண்டவர் நமக்கு என்னவாக இருக்கிறார் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்டதாக நமக்கு கர்த்தர் என்னவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். சகாயம் செய்யும் கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. இந்த சகாயம் செய்யும் கேடகம் என்ன என்று சொன்னால் விசுவாசம், மகிமை பொருந்திய பட்டயம் என்ன என்று சொன்னால் ஆவியின் வசனம். இந்த ரெண்டும் நமக்குள்ளே இருந்தால் நாம் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். நமக்கு எதிராக வரக்கூடிய சத்துருவை ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையில் நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விடுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினால் அவன் அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரைஸ் தி லார்ட். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 18 to 21. அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதான் தேவை நமக்கு. ஆபிரகாமை குறித்து நாம் இங்கே வாசிப்போம். ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்னார் அதை செய்வார் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன தேவை? அதுதான் விசுவாசமும் ஆவியின் வசனம். வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்வதுதான், வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் சோர்ந்து போகும் பொழுது அந்த வசனங்கள் நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். மகனே சோர்ந்து போகாதே, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். ஆபிரகாம் நம்பினான், விசுவாசித்தான், முழு நிச்சயமாக எண்ணினான். ஆனால் அது சோதிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verses 1 to 18. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 18வது வசனத்து வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அங்கு ஒரு நிகழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்ம அநேகருக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு பகுதி தான். அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானம் செய்வோம். இங்கே நாம் பார்க்கின்றோம். நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 22 1 2 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verses 1 to 3. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அதுக்கு முன்னாடி என்ன காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை குறித்து நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். கர்த்தர் 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமை கூப்பிட்டு அவரை ஆசீர்வதித்து நான் உனக்கு கேடகமாகவும் மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாக இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 16வது அதிகாரத்தில் அவனை எகிப்திற்கு கொண்டு போகிறார்.
17ஆம் அதிகாரத்திலே அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் உடன்படிக்கையை செய்வதை, விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வருவதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் நடந்த பிறகு ஈசாக்கை கொடுக்கிறார். இப்படி அதற்கு பிறகு சில காரியங்களை போன வாரத்தில் நம்ம தியானம் பண்ணணும். லோத்து பிரிந்து போவதும், லோத்துவை அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். அவர் போய் திரும்ப ஆபிரகாம் அழைத்து கொண்டு வந்ததையும், அவர் போய் ஃபைட் பண்ணி அவரை விடுவிச்சு கொண்டு வந்ததையும் பார்த்தோம். கர்த்தர் இப்படியாக என்ன செய்தார் என்று சொன்னால் அவரை ஆசீர்வதித்தார். இந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவன் ஆபிரகாம் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு அவன் தென் திசை நோக்கி போகிறான். அங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா இடத்துலையும் ஆசீர்வதித்து இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்தாச்சு. பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். இந்த நாட்களில் தான் இந்த சோதனையே அவனுக்கு வருகிறது. கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் இருப்பார்கள், கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கொடுத்த தேவன் இப்பொழுது யார் மூலயமாக நான் இதை செய்வேன் என்று சொன்னாரோ அந்த மகனை, சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன மகனை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார். இது ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை, விலையேற பெற்ற ஒன்று. நம்ம ஊரில் சொன்னால் தவமிருந்து பெற்றதான பிள்ளை, முதிர் வயதில் பெற்றதான பிள்ளை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இவனை கொண்டு தான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனால் அதே ஆண்டவர் அவனை சோதிப்பதற்காக நீ என்ன செய்கிற, உன் பையனை வைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கிற மலையில் அவனை தகவலை பலியாக நீ செலுத்தணும் அப்படின்னு உடனே அவன் ஏன் ஆண்டவரே அப்படின்லாம் கேட்கல. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, காலையில் எழுந்திருச்சு தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிறந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் கவனிக்குமாறு உங்களுக்கு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி நல்லா தூங்கியிருக்கோம். ஆண்டவர் சொன்ன உடனே என்ன ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட் செட், பிகாஸ் ஆஃப் த ஃபெய்த், விசுவாசம். காலையில் எழுந்துச்சு உடனே கர்த்தர் சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு போகிறான். கிளம்பி போகிறான். விசுவாசம் வார்த்தையில் இருந்தால் பத்தாது, செயலில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை இன்று நான் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு முக்கியமானது என்ன என்று சொன்னால், விசுவாசம் இருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்லுவதற்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள், சூழ்நிலையை பார்க்க மாட்டார்கள். சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான் விசுவாசம். இல்லை ஆண்டவரே ஆர்கியூ பண்ணுறது கிடையாது. இங்கே ஆபிரகாம் நினைத்திருந்தால் தேவனிடத்திலே ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் நின்று கொண்டு மீண்டும் கர்த்தர் சமூகத்திலே நின்று கொண்டு அவன் பேசினான் என்று சொல்லி நாம் அதற்கு முன்பு பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 18வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே அவன் பரிந்து பேசுகிறான். சோதோம் கொமோராவுக்காக பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே 50 நீதிமான், 45 நீதிமான், 40 நீதிமான் என்று சொல்லி நான் இன்னும் பேச துணிந்தேன் என்று சொல்லி பேசுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துலையும் ஆண்டவர் நீ கிளம்பி வா, உன் பையனை பலியிடுன்னு சொன்ன உடனே அவன் நினைத்திருந்தால் பேசியிருக்க முடியும். ஆண்டவரே ஞாபகப்படுத்தியிருக்க முடியும். கர்த்தர் மறந்துட்டாரோ, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டாரோ. நாம் சில வேளைகளில் ஜெபத்தில் அப்படி தான் ஞாபகப்படுத்துவோம். ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்தீரே இந்த வாக்குத்தத்தத்தை எப்போ நிறைவேற்றப் போகிறீர்? ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை வச்சுட்டு இருக்கிறீர்? ஏன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் இருக்கிறனா அப்படின்னு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் சமூகத்தில் புலம்புவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, புலம்புவதற்கு ஒன்றும் இல்லை. விசுவாசிக்க வேண்டும், அது செயலிலையும் காமிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். வேதத்தை நாம் வாசிக்கின்றோம். இங்கே ஆபிரகாமுடைய கிரியையை பார்க்கின்றோம். அவன் உடனே புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 3 நாள் நடந்து போகிறான். மோரியா தேசத்துக்கு அந்த மலைக்கு போயிட்டான்.
அப்போ அங்கே வேலைக்காக நிறுத்திட்டு ஆபிரகாம் என்ன செய்யறான், ஈசாக்கு கூட்டிட்டு அவன் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ ஈசாக்கு கேட்குறார், தம்பி ஈசாக்கு கேட்குறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:7-8 வசனங்கள். அவர் கேட்பதும் ஆபிரகாம் பதில் சொல்வதையும் நமக்கு பார்க்கிறோம். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verses 7 and 8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். 9வது வசனம். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா கிட்ட பையன் கேட்கிறான், தகப்பனே, நெருப்பு இருக்கு, கட்டையும் இருக்கு, தகன பலிக்கு ஆடு இல்லை. ஆபிரகாமுடைய பதில் என்னவாக இருக்கிறது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சிம்பிள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒன்றும் பேசல ஈசாக்கு. சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டு அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். அங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடிக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். ஈசாக்கு இந்த இடத்துல ஆபிரகாம் கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்க முடியும். ஈசாக்கு கிட்ட ஆபிரகாம் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பார். ஃபேமிலி ப்ரேயர்லையும் கூட அவங்க ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். கர்த்தர் நம்ம உன்னை கொண்டு தான் நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு ஆபிரகாம் கண்டிப்பாக ஈசாக்குக்கு சொல்லியிருப்பார். எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமில் பேசினார், எப்படியெல்லாம் ஊர் என்ற கல்தேய பட்டணத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு வந்தார், என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதெல்லாம் ஈசாக்கு கிட்ட ஆபிரகாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஈசாக்குடைய டர்ன். அப்பாட்ட கேட்கலாம், இல்லையா சொன்னீங்களேப்பா, இப்போ என்னையே எடுத்து கிடத்துறீங்களேன்னு கேட்கல. இந்த ஈக்குவலாக அங்கே நான் ஈசாக்குடைய விசுவாசத்தையும் பார்க்கிறேன், கீழ்ப்படிதலையும் பார்க்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அப்பாவுக்கு கீழ்ப்படியலாம். இந்த நாட்களில் பசங்க பொண்ணுங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிகிறதுங்கிறது பார்க்குறது ரொம்ப அரிது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே ஈசாக்கு அப்படியே கீழ்ப்படியலாம். படுக்க வச்சாச்சு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 11வது வசனத்தில். 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே பெயர், ஏகசுதன். நீ என்ன பண்ண? புத்திரன், எனக்கு ஒப்பு கொடுத்த. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மகிட்ட இருக்கிற விசேஷமான காரியத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசேஷமான காரியத்தை எது நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கர்த்தர் கேட்டார்னா கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்படி பறிச்சுக்க மாட்டார் ஆண்டவர், சோதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்க வைப்பார். ஏன்னா அவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை நிச்சயமாக செய்வார். பிரைஸ் காட். இங்கே பார்க்கிறோம், நீ தேவனுக்கு பயப்படுவேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, விசுவாசத்தில் துளி கூட நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்பிக்கை, விசுவாசம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, கர்த்தர் சொன்னதை செய்வார்
என்ற விசுவாசம். ரெண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் நமக்கு பேனாக இருக்கிறார். அதான் அந்த விசுவாசம், ஆவியின் பட்டயமாகிய வசனம். இந்த வசனமும் நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ள வசனம் இருந்தால் பலப்படுத்தும். இந்த ஷீல்டு விசுவாசம் நம்மளை வெளியிலிருந்து காக்கும், எதுவும் நம்ம சேதப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள தேவை. ஒரு ரபாஷாக்கா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் அந்த அற்புதத்தை வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை செய்வாரா? கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக மகிமையடைவதா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர் எனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறார் என்று நாம் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களிடத்தில் நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 1:17 நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் தான் நீதிமான். நாம் பாவிகளாக இருந்தோம், நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறதான அந்த விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2020 வருடங்களுக்கு முன்பு உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவைகளை தன்னை ஒப்புக் கொடுத்தார். முள்முடி சூட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுதான் விசுவாசிக்கணும். அந்த உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம். மரித்தார். சுவிசேஷம்னா என்ன? வந்தார், நமக்காக பாடுகளைப்பட்டார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதற்கு அடையாளமாகத்தான் ஈசாக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலியிட போனது அதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் விசுவாசித்தான், அவர் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி. அவன் பலியிட்டாலும் மீண்டும் தன் மகனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அதனால் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்ததை பார்க்கிறோம். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி. பதட்டம் வராது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது, ஒரு தைரியம் வரும். வாட் மே கம், அக்செப்ட் இட் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அதுதான் நாம் இங்கே பார்க்குறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 28 வெர்சஸ் 16, அதில் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தமிழிலே. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். எதன் மீது விசுவாசிக்கிறவன் பதறான்? அந்த கல்லை விசுவாசிக்கிறவன், அந்த கல்லின் மீது விசுவாசமாக இருப்பவன். அந்த கல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலை அல்ல, கல் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்கிறோம். வெளியேறப்பெற்ற, பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல். வீடு கட்டுவதால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே அதற்கு மூளைக்கல்லாய் மாறினது. இந்த வீட்டிற்கு மூளைக்கல்லாய் மாறினது தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதற மாட்டான். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தைரியம் வரும். பிரைஸ் தி லார்ட். பதட்டம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்கிறோம், லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனம், மார்க்கு 5வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்க்கிறோம். Luke chapter 8 verses 50 and Mark 5 verses
36 இதை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 50வது வசனம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். யவீரு என்ற ஜெப ஆலய தலைவனுடைய மகள், 12 வயதுடைய மகள், அவருடைய மரண அவஸ்தையாக இருந்தார். அவள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்றான். ஆண்டவரும் அவர் கூட கிளம்பி போகிறார். அப்படி போகும்பொழுது அங்கே வந்து அவரிடத்தில் சொல்கிறார்கள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள் என்று. அதுக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், யவீருவை பார்த்து சொல்கிறார் 50வது வசனத்தில், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதற்கு பின்பு மார்க் 5:36 இதே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், பேதுரு, யாக்கோபு, யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த சிறு பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். தலித் தகூமி, சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்புகிறார் என்று மார்க் 5:36 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக சொல்ல வரீங்க என்று சொன்னால், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக. நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபையாருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், பயப்படக்கூடாது, விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த நாட்டிலே நம்மளை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். டேனியல் சாப்டர் 6 verses 23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா அந்த தானியேல் ராஜா கட்டளையிடப்பட்டிருந்தது என்ன என்று சொல்லி, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தானியேல் என்ன செய்தார் என்று சொன்னால் 6:10 வாசிக்கிறோம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் தொடர்ந்து இங்கு ஜெபம் பண்ணுவதை பார்க்கிறோம். தான் முன்பு செய்து வந்தபடியே அப்படின்னா அவன் எப்பொழுதும் அதை செய்து கொண்டிருந்தான். 3 வேளையும் ஜெபித்தான். தொடர்ந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அங்கே வந்து அவன் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்த்துட்டு அந்த மனுஷர்கள் அங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், கூட்டம் கூடி அவனுக்கு எதிராக ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்லி, ராஜாவே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. 12வது வசனத்தில், பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர்களவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அதுக்கு அடுத்த வசனம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். 14வது வசனத்தில், ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் நடக்கல. அவங்க எல்லாரும் கூடி வந்து அவனை சிங்க கெபியில தூக்கி போடணும்ட்டாங்க. ராஜாவுக்கும் வேற வழி இல்லை. ஸ்தோத்திரம். என்ன தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அங்கே சிங்க கபியில அவனை தூக்கி போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, தானியேலுக்குள்ள விட்டு விசுவாசம் இல்லை, அந்த ராஜாவுக்கும் இங்கே விசுவாசத்தை பார்க்கிறோம். ராஜா சொல்றாரு 16வது வசனத்துல, தானியேல் 6:16, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை பார்க்கணும். தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தான். அதுதான் அவனுக்கு விசுவாசம். 2வது என்னன்னு சொன்னால், அதை ராஜா சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ராஜா கூட இருக்கிற எல்லா பிரதானிகளும் அவனுக்கு எதிராக வந்துட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு தானியேலை குறித்து தெரிந்திருக்கிறார்.
பிரைசலா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், நாம் விசுவாசிகளாக இருந்தால், உண்மையான விசுவாசத்தில் இருந்தால், நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அதை பார்ப்பார்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். அவங்களுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. பிரைசலா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபத்தில் இருக்கிறவர், எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட உறவாடிக்கொண்டு கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்களுடைய அவங்க பார்த்தாலே தெரியும், அவங்க பேசினாலே தெரியும், ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். பிரைசலா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே தானியேலை குறித்து சாட்சியை பார்க்கணும். அதற்கு பிறகு அவன் என்ன செய்யறான்னா, அந்த கெபியில கொண்டு போய் அவனை போட்டுடுறாங்க. போட்டுட்டு ராஜா முத்திரையும் வைக்கப்படுகிறது. ஆனாலும் ராஜா தூங்கல. என்ன ஆச்சோன்னு சொல்லி அவன் துயரமாக இருந்துச்சுக்கிறான். ஆனால் அடுத்த நாள் காலமே 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இட்ஸ் த வேர்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட். பிரைசலா. ஒரு நம்பிக்கை பாருங்க. அவங்க ராஜா, அவங்க ஆண்டவர் நான் தப்புவிப்பார். இஸ்ரவேலின் தேவன் அவர் பராக்கிரமசாலி, அவர் கேடகமாயும் பட்டயமாயும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் கேடகமாகவும் பட்டயமாய் இருக்கிறார் என்பதை ராஜா அறிந்திருந்தார். அது அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் வாழ்க என்று, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. 22ஆம் வசனத்தில், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறம் தான் முன்னாடி வசனத்தை வாசிக்கிறோம். 23ஆம் வசனம். தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பிரைசலா. அல்லேலூயா. என்ன விசுவாசம்? அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தலை. ஏன்னா அவன் கேடகம், த ஷீல்டு அவனை சுற்றி இருந்தது. அவனுடைய விசுவாசம் என்ற கேடகம், விசுவாசங்கிற கேடகம் அவனை சுற்றி இருந்துச்சு. அதனால் சிங்கங்கள் பக்கத்தில் வரவே முடியல. The invisible shield, the invisible shield, அதை தாண்டி அது வர முடியல. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வைரஸாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஷீல்டு நம்மளை சுற்றி இருக்கும்போது, அந்த விசுவாசங்கிற ஷீல்டு நம்மளை சுற்றி இருக்கும்போது அது நம்மளை சேதப்படுத்தாது. பிரைசலா. அல்லேலூயா. நடந்தது என்ன? தானியேல் மேல் 24ஆம் வசனம், தானியேல் 6:24 வாசிக்கிறோம். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையானவென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, இது தேவையா அவங்களுக்கு? சும்மா இருந்திருக்கலாம். போய் தேவையில்லாமல் ராஜா கிட்ட அவங்க தானியேலை பற்றி சொல்லி கொடுத்து குற்றம் சாட்டி தானியேலுக்கு தண்டனை கொண்டு வர வைக்கணும், அவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததுனால அவர்கள் மட்டுமல்ல, அவங்களோடு சேர்ந்து அவங்க குடும்பத்துக்கே அறிவுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருபவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார், கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். எல்லாரும் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் பாய்ந்து விட்டு போய்க்கணும். நல்லா அன்னைக்கு சிங்கங்களுக்கு நல்ல ஒரு விருந்து. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா அவர் ராஜா சொல்கிறார் 24ஆம் வசனத்தில், பின்பு ராஜாவாகிய தெரியும் தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தியும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவமாக இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிரைசலா. அல்லேலூயா. தானியேல் விசுவாசித்ததுனால அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம்
அவருடைய தேவனே தேவன். ராஜா சொல்றார், தானியேலின் சிங்கங்களின் கை தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்கிறவமாக இருக்கிறார். நான் தேவன், தப்புவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன். அதனால தான் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கும் பொழுதும் விசுவாசத்தை துவக்கிறதும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய அவர்களுடைய நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து பட்டியலை வாசிக்கிறோம். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை குறித்து பேசுவது என்று சொன்னால் பக்கம் பக்கமாக நிறைய வாரம் பேச முடியும். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சில காரியங்களை நான் வேகமாக வசனங்களாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களிலே கர்த்தர் கொடுக்குற மாதிரி நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விசுவாசத்திலே நாம் வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது பார்க்கிறோம், யோவான் 11:40 விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மரியாள் மார்த்தாள் இடத்திலே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் லாசரு உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் குறிப்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் அதை தியானிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்து நாம் பார்க்கிறோம், மார்க் 11:23, மத்தேயு 17:20 பார்க்கிறோம். மார்க் சாப்டர் 11:23 அண்ட் மேத்யூ சாப்டர் 17:20. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பால் போய் என்று சொன்னால் அப்பால் போய் விழுன்னு சொன்னால் அது விழுவும் அப்படிங்கிற உவமையை கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். கடுகளவு விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தினால நாம் எதையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்தது நாம் பார்க்கிறோம், மத்தேயு 8:26 பார்க்கிறோம், ஆண்டவர் அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். அந்த கடலில் கொந்தளிப்பு வந்தபோது அப்படி பயந்தார்கள். அப்போ அதற்கு தான் ஆண்டு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது மத்தேயு 14:31, மேத்யூ சாப்டர் 14:31 பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நீ கடலில் ஆண்டவர் நடந்து வரும்பொழுது படகுல இருக்கிற பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து, நீரே ஆனால் நான் இறங்கி நடந்து வரணும், சரி வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு இறங்கி நடந்து வரார். அப்போ காற்று பலமாக அடிக்குது. அமில போகும்போது ஆண்டவரே அப்படின் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியை ஏன் பயந்தாய் என்று சொல்லி. அழைத்தவர் தேவன் அல்லவா, நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவா. ஆண்டவர் அற்ப விசுவாசின்னு சொல்லக்கூடாது, விசுவாசியே என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதற்கு அடுத்தது விசுவாசத்தை பார்க்கிறோம். மார்க் 9வது அதிகாரம் 23-24 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்னவங்களுக்கு நான் சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தை குறித்து இன்னும் வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபித்து தியானம் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு நான் அதை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நமக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசங்கிற கேடகம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வாயுத வர்க்கத்தில் அது இட்ஸ் எ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட். வி ஷுட் நீட் தட். லெட் அஸ் ஹாவ் இட் பை ஃபெய்த், பை ப்ரேயர். ஜெபத்தினால தான் அது முடியும். அதுக்கு வர நான் அதற்கு முன்பு சில காரியங்களை சொல்லுவோம் வேகமாக. மார்க் 11:24 பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதே போல யோவான் 20:27 ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசியாமல் விசுவாசியாயிரு என்று சொல்லி. மார்க் 5:34 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே மத்தேயு 15வது அதிகாரம் 22-28 ஒரு சில காரியங்களை சொல்லி நான் உங்களிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிற ஒரு விஷயம். எத்தனையோ முறை நாம் அதை தியானித்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன ஆண்டவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு கானானிய திசையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ வந்துட்டு தன் மகள் கொடிய வேதனைப்பட்டிருக்கான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அதிலிருந்து மகள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 15:25. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார்.
அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தாய் உள்ளம் மகளுக்காக. ஆண்டவர் நாய்க்கு உதாரணமாக சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா விடல. ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தைரியமாக இருக்கும், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பப்போ ஆனாலும் அவிசுவாசம் வந்தது நமக்கு. இங்கே அந்த சகோதரியை ஆண்டவர் அழைக்கவில்லை. நான் உதவி செய்வேன்னு சொல்லலை. என்னால் முடியாது போ, நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் லிட்டரலாக. ஆனால் அந்த விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்படி செய்தார். அவருக்கு தெரியும் நம்முடைய நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளை குறித்து யாரும் ஆண்டவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும் நம்ம யார் என்னன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அங்கே அவர் செய்கிறார், டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சகோதரி பாருங்க, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். எப்படியாவது அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நாம் அங்கே பார்க்குறோம். விடாமல் அதுக்கு ஆண்டவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுது. நீ பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, சபையாரே, தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுது. அந்த நேரமே அவன் மகள் சுஸ்தமானான். நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக லூக்கா 18 அதிகாரத்திலே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். லூக்கா 18:1-8 வரைக்கும் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 18 verses 1 to 8 அதில் வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். 1வது வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. 18:1 லூக் சாப்டர் 18 verses 1. லூக்கா 18 அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அது என்ன உவமைனா, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தான். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இதுதான் ஓமை. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியே சொல்கிறான், நான் நியாயம் செய்வேன். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. 7வது வசனத்தில் ஆட சொல்கிறாரு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்வார். ஆனால் என்னன்னா, 8வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அவருடைய செகண்ட் கம்மிங்கை பற்றி சொல்றார். ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை பார்ப்பாரா? பார்க்கும். ஒரு மேலே நாம் வழிகளை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசம், faith is very important in life. இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் யார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்க நம்ம விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நமக்கு நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர் தாமதிக்கவில்லை, கண்டிப்பாக செய்வார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், நாம் அவர் சமூகத்திலே அமர்ந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். எல்லாத்தையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் வாசித்தோம். எபேசியர் 6வது அதிகாரம் 13-18 வரைக்கும் அதை பார்க்கும்போது நாம் அங்கே வாசிக்கிறோம் அல்லவா? 14வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அருகில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களே தொடுத்தவர்களாயும்,
பொல்லாங்கான் அக்னி ஆஸ்திரங்களில் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். பார்த்தீங்களா? மறுபடியும் நான் திரும்பவும் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். பொல்லாங்கான் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கட்சிக்கும் சிங்கம் போல் வகை தேடி அடைகிறான். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிரைஸெல்லாம் அல்லேலூயா. அதை அவிழ்த்து போடும். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா கேடகம் நமக்கு தேவை. கேடகம் நமக்கு தேவை. என்ன கேடகம்? விசுவாசமும் கேடகம். ரட்சணியம் என்னும் தலை சீராவியும் ரட்சிப்பு. தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு, ஆவியின் பட்டயம் தேவை எந்த சமயத்திலும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கு. பிரைஸலாம் அல்லேலூயா. ஆவியில் ஜெபம் பண்ணுற அனுபவம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுற அனுபவம் நமக்கு தேவை. அப்போ தான் அந்த விசுவாசம் வளரும். அப்போ தான் அந்த நம்பிக்கை வளரும். பிரைஸலாம் ஆவியானவர் வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாட்டிலே கர்த்தர் நமக்கு அதை செய்வாராக. தேவநாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாது, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் நான் இருக்கிறேன். கேடகம் அதுதான் அந்த விசுவாசம். மகா பெரிய பலன் ஆவியின் பட்டயம், இந்த ஸ்ட்ரென்த், அது நமக்கு தேவை. மீண்டும் கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறதுனால அதை சொல்லி நாம் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் தியானம் பண்ணுவோம். பிரசங்கி 7:12 வாசிக்கிறோம். பிரசங்கி 7:12 ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஞானம், wisdom is a shield. Praise the Lord. Wisdom is a shield. Wealth is a shield. ஆனால் வெல்த்தை விட, திரவியத்தை விட, வசதி வாய்ப்பை விட பெருசு என்னன்னா ஞானம். தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இந்த நாட்களே நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்டால் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். ஞானமான ஞானம் தான் நமக்கு கேடகம். எங்கே இந்த நாட்டில் பாருங்கள், ரொம்ப ஞானமாக இருக்கணும். ரொம்ப விசுவாசத்தில் இருந்து ஞானமாக நடந்துக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மூட நம்பிக்கையில் போயிடக்கூடாது. விசுவாசத்திலிருந்து ஞானமாக நடந்துக்கணும். நம்மளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணுமோ அதை சுத்தமாக வச்சுக்கணும். வைரஸ் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுதான் ஞானம். அது கேடகம். அது நமக்கு தேவை. இந்த நாட்களுக்குரிய அந்த கேடகம் நமக்கு தேவை. திரவியம் கேடகம், வசதி வாய்ப்புகள், பணம் இருந்தால் நல்லது தான். அதுவும் ஒரு ஷீல்டு. அதை நம்ம தக்காய்க்கணும். ஆனால் அதில் சார்ந்துடக்கூடாது. அதனால தான் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். பணம் ஜீவனத்தை கொடுக்காது. பணம் ஜீவனை தராது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இந்த ஞானம் கேடகம், இந்த விஸ்டம், அதுதான் ரட்சிப்பு. அது நமக்கு ஜீவனை தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இதை குறித்து வருகிற வாரங்களையும் நாம் தியானம் பண்ணுவோம். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கொடுத்துமைக்காய் நன்றி கர்த்தாவே. எங்களோடு கூட பேசிமைக்காய் நன்றி. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தேன். ஆபிரகாம் மூலியமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தும் கரத்திலே கொட்டிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே வளர நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் விசுவாசத்தை குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வாரம் முழுவதும் எங்களை கனிமணி போல காப்பீராக. ஜெபத்தை நடத்துவீராக. ஆண்டவரே, 24 hours ப்ரேயரில் இன்னும் கலந்து கொள்ளாதவர்கள் கலந்து கொள்ள, இந்த செயின் ப்ரேயரில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஈவினிங் கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயரில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கரத்திலே எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாரை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தோடு வேதனை கூட்டுகிற தேவன் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாச மோசங்களுக்கு விலக்கி காப்பீராக. இந்த கொடிய கொரோனா வைரஸ்க்கு விலக்கி எங்களை காக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஷீல்டாக இருக்கும்படியாக கரத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துக்கிறோம். ஆசீர்வதி. சகலத்தையும் பாதத்தில் வைக்கிறோம். சகல துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம்.
இன்ப ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமே. பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.